ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன். டுடே டாபிக் பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரியில் தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த டாபிக் ரொம்ப பேசிக்காக இருக்க போகுது. ஸோ அதனால் திஸ் என்டையர் வீடியோ கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இடையில் டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதுக்கான சொல்யூஷன் வீடியோவை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் போட்டுக்கிட்டே வரேன். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டாபிக் பற்றின எக்ஸாக்ட் எங்கேன்னு கேட்டிங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி புக்கில் பேஜ் நம்பர் 1 இருக்குது. ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைப்பில் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். தொடக்கம்னா என்ன சார்? தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரைன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ தொடக்கம்னா எதை மீன் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா கற்காலத்தை மீன் பண்ணுது. சரிங்களா? கற்காலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 3 மேஜர் கேட்டகரியை பிரிக்கலாம். ஒன்று கீழ் பழங்கற்காலம், இன்னொன்று இடை பழங்கற்காலம், இன்னொன்று மேல் பழங்கற்காலம். ஆக மொத்தம் இந்த 3 பழங்கற்காலமே எந்த கேட்டகரிக்குள்ளே வரும்? தொடக்கம் அப்படின்ற காலகட்டத்துக்குள்ளே வந்துடும். சரிங்களா? அப்போ கற்காலத்திலேருந்து ஆரம்பித்து நாகரிகம் வரை நம்ம படிக்க போகிறது தான் இந்த 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய இந்த டாபிக். சரிங்களா? நம்ம எடுத்த உடனே ஒரே வெளியில் எல்லாத்தையும் பற்றி பார்த்துட முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக கீழ் பழங்கற்காலம்னா என்ன, மேல் பழங்கற்காலம்னா என்ன, மேல் பழங்கற்காலம்னா என்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். சரிங்களா? சரி, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு டாபிக் பற்றி நடத்த போகிறேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா கீழ் பழங்கற்காலம் பற்றி நான் நடத்த போகிறேன். அப்போ கீழ் பழங்கற்காலம் அப்படின்றத பேசிக் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் இடை பழங்கற்காலம், அடுத்தது மேல் பழங்கற்காலம் அது வரைக்கும் நடத்திடுவேன். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தொடக்கம் முதல் அப்படின்றது கற்காலத்தில் ஆரம்பித்து நாகரிகம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது தொடக்கம் அப்படின்றது கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கை முறை, பண்பாடு, அவங்களுடைய முதன்மை தொழில் என்ன, அவங்க பேசின மொழிகள் என்ன, அவங்க பயன்படுத்தப்பட்ட கருவிகள் என்ன, அவங்க வாழ்ந்துட்டு போன இடங்கள் எங்கெங்கே இருக்குது, அவங்க விட்டுட்டு போன ஆதாரங்களை யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த மாதிரி இடங்களில் நம்ம அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய டாபிக் பற்றி தான் நம்ம இதில் என்டையராக பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது தொடக்க காலம் முதல் சிந்து சமவெளி நாகரிகம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இது நம்ம என்ன சொல்கிறோம்? வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம்னு சொல்கிறோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம். இதுக்கான மீனிங் என்னென்ன சார்? வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்றதுக்கான மீனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா எழுத்து முறை தோன்றுவதற்கு முன்பாக உருவான காலகட்டம். எழுத்து முறை தோன்றுவதற்கு முந்தைய காலகட்டத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வரலாற்றில் மிகவும் தொன்மையான காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா பழங்கற்காலம், அதாவது பேலியோலித்திக். பேலியோ மீன்ஸ் பழமையான அப்படின்னு சொல்லலாம். லித்திக் மீன்ஸ் அது ஒரு ஸ்டோன், ராக் அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ வரலாற்றில் மிகவும் தொன்மையான காலகட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா பழங்கற்காலம். சரிங்களா? பழங்கற்காலம். சரி, வாங்க அடுத்து பார்க்கலாம். இந்த பழங்கற்காலத்தை எப்படி பிரிக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3 கேட்டகரியை பிரிக்கலாம். சரிங்களா? பழங்கற்காலத்தை 3 கேட்டகரியை பிரிக்கலாம். எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறான்னு கேட்டிங்கன்னா மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை மற்றும் அவர்கள் பயன்படுத்தப்பட்ட கற்களின் ஆதாரங்களை கொண்டு 3 கேட்டகரியை பிரிக்கலாம். சரிங்களா? நான் கீழே இந்த லோயர் பேஸில் மேலே வரைக்கும் போகிறேன். ஸோ நம்ம இப்படி தான் பார்க்கணும். சரிங்களா? லோயர்லேருந்து மேலே அப்பர் வரைக்கும் ஒன் பை ஒன்னாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழ் பழங்கற்காலம், ரெண்டாவது இடை பழங்கற்காலம், மூணாவது மேல் பழங்கற்காலம். இது இங்கிலீஷில் லோயர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், அப்பர் பேலியோலித்திக் சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது கீழ் பழங்கற்காலம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கேருந்து தான் மனிதனுடைய கற்கால வாழ்க்கையே ஆரம்பமாகுது. ஸோ இவங்களுடைய ஃபுல்லாக இவங்களை பற்றின டீட்டெயில் பற்றி படிக்கிறது தான் இந்த டாபிக். சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கீழ் பழங்கற்காலம் மற்றும் அதனுடைய பண்பாடுகள் பற்றி பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தோன்றிய மனித இனம் எந்த வகையை சார்ந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹோமோ எரெக்டஸ் அப்படின்ற ஒரு வகை தான். ஸோ இந்த ஹோமோ எரெக்டஸ் தான் இந்தியாவில் வாழ்ந்ததாக நம்பப்படுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பழங்கற்காலத்தை சேர்ந்த சில கருவிகள் முதல்ல இந்தியாவில் எங்கே கிடச்சின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னைக்கு அருகே உள்ள பல்லாவரத்தில் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கற்கால கருவிகள் யார் கண்டுபிடிச்சாங்க முதல்ல சொல்லி கேட்டிங்கன்னா பல்லாவரத்தில் ராபர்ட் ஃப்ரோஸ்ட் அப்படின்றவர் 1863 தான் கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா பழங்கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் முதலில் இந்தியாவில் கிடைச்ச இடம் நம்ம தமிழ்நாட்டில் சென்னைக்கு பக்கத்தில் பல்லாவரம். யாருன்னு கேட்டிங்கன்னா ராபர்ட் ஃப்ரோஸ்ட் 1863 கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இவர் கண்டுபிடிச்ச இந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டாரா, திரும்ப அடுத்தடுத்து பழங்கற்காலத்தை சேர்ந்த தொல்பொருட்களை கண்டறிய இவர் என்ன பண்ணியிருக்காரு? சில விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டார். அவற்றில் சில இடங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு நிறைய அகழாய்வு பணிகளையும் மேற்கொண்டார். சரிங்களா? சரி, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த கற்கருவிகள் பற்றி நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இந்த கற்கருவிகள் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் அப்படின்றது முக்கியமாக அந்த கற்கருவிகளை தான் சார்ந்துருக்கு. சரிங்களா? அந்த காலத்தில் பெருசாக ஒரு தங்கமோ வெள்ளியோ இரும்போ பித்தளையோ எல்லாம் கிடையாது. எல்லாமே கற்கருவிகள் தான். மக்கள் விட்டுட்டு போன ஆதாரங்கள் மேக்ஸிமம் என்னென்னு கேட்டிங்கன்னா கல் தான். அவனுக்கு கல்லை தவிர எதுவுமே தெரியாது. அந்த காலத்து மக்களுடைய முக்கியமான ஒரு எவிடன்ஸாக நம்ம நினைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா கற்கருவிகள் தான். தென் இந்த கற்களை வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. மனித வாழ்விடங்கள், கலான சில கருவிகள், ஆயுதங்கள் இதெல்லாம் தயாரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த ஒரு மெட்டாலிக் ஏஜும் உள்ளே வராது. எல்லாமே கற்கள் தான். கற்களை பயன்படுத்தி ரெசிடென்ஷியல் ஒரு குகை,
வாழ்கிறது, கல்யாண கருவிகள் செய்கிறது, ஆயுதங்கள் செய்கிறது, வேட்டையாடுறதுக்கு இது எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கற்கருவிகளை எப்படி செஞ்சுருக்காங்க. அந்த காலத்தில் எந்த ஒரு இரும்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. கற்கள் எப்படி கூர்மை தீட்டியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். பாருங்கள், கற்கருவிகளை செய்ய எந்த மாதிரி கற்களை தேர்வு செய்தார்கள். பெரிய கற்பாலங்கள் மற்றும் கூழாங்கற்களை பயன்படுத்தி மற்றொரு கூர்மையான கற்களை கொண்டு சீவினாங்க. பார்த்திங்கன்னா ஒரு கல் நான் எடுத்துட்டேன், இப்படி ஒரு கரடு முரடாக இருக்குது. இது நான் வந்து கூர்மை தீட்டணும். எப்படி பண்ணலாம்? என்கிட்ட டைமண்ட் இருக்கா கூர்மை தீட்ட, இல்லை ஏதாவது ஒரு மிஷின் இருக்கா, ட்ரில்லிங் மிஷின் இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போது முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கல்லால் செதுக்கி அதை கூர்மைப்படுத்தியிருக்காங்க. அப்போது இந்த கரடு முரடன் கல்லை வந்து ஒரு கூர்மையான கற்களை வச்சு செதுக்கும் போது இந்த கல் எப்படி மாறும்? இது ஒரு கூர்மையான கற்களாக மாறும். கையில் பிடிக்கிறதுக்கு ஒரு வாட்டமாக இருக்கும். சரிங்களா, ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அப்போ ஒரு கற்களை வச்சு இன்னொரு கற்களை என்ன பண்ணியிருக்காங்க, சீவி கூர்மை தீட்டியிருக்காங்க. கூர்மைப்படுத்தப்பட்ட சில ஆயுதங்கள் வந்து பார்த்திங்கன்னா கற்கோடாரிகள், சிறு கோடாரிகள் இந்த மாதிரி லிஸ்ட்டுக்குள்ளே வரும். சரிங்களா. ஸோ அதான் நான் கீழே கொடுத்துருக்கேன். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இக்கருவிகள் நன்கு சிந்தித்து உருவாக்கப்பட்ட வடிவமைப்பு மற்றும் சீரான தோற்றத்தை கொண்டிருந்தன. ஃபார் எக்ஸாம்பிள் கோடாரி, சிறு கோடாரி, துண்டாக்கும் கருவி, பிளக்கும் கருவி, இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கற்களை வச்சு இன்னொரு கற்களை செதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக? வேட்டையாட, மிருகங்களுடைய தோலை உரிக்க, இறைச்சியை வெட்டுவதற்கு, அந்த மிருகங்களுடைய எலும்பின் மஜ்ஜியை பிரித்தெடுக்க, எலும்புகளை உடைக்க, கிழங்குகளை அகழ்ந்தெடுக்க, அது மட்டும் இல்லாமல் உணவுகளை பதப்படுத்த, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கற்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கற்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கற்களுக்கும் உணவை பதப்படுத்தவும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த குளிர் பிரதேசங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குகைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். சரிங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்க, குளிருக்கு இதமாக உள்ளே போய் படுத்துப்பாங்க. இல்லையா, சில உணவு பழங்கள், காய்கறிகள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளே கொண்டு பேசிட்டாங்க அப்படின்னா பழுக்காத பழம் கூட அந்த வெப்பநிலையில் ஈஸியாக பழுத்துரும். அதனால தான் உணவை பதப்படுத்த அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பழங்கற்கால பண்பாடுகள் அப்படின்றது 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். 3 வகையாக பிரிக்கலாம். எதன் அடிப்படையில்? பழங்கற்கால கருவிகள், ஆக்கம் மற்றும் அதற்கான உழைப்பினை பொறுத்து 3 கேட்டகரியை பிரிக்கலாம். அதுதான் இந்த அச்சூழியன் காலகட்டம்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அச்சூழியன் அப்படின்றது தொடக்க கால அச்சூழியன், இடைக்கால அச்சூழியன், பிற்கால அச்சூழியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சூழியன் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு சில கருவிகள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்ட்ரக்சரில் செஞ்சுருப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்து அந்த அச்சூழியன் காலகட்டம்னு சொல்லுவாங்க. அந்த அச்சூழியன் காலகட்டத்தில் நமக்கு கிடைச்சது இந்த தொடக்க கால அச்சூழியன் பொருட்கள் கிடைச்சிருக்கு. அது என்ன மாதிரியான பொருட்கள்? பன்முகம் கொண்ட கருவிகள், கோள வடிவம் கொண்ட பொருட்கள், கோடாரி, வெட்டுக்கத்திகள், செதுக்கும் கருவிகள், இதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே எந்த காலகட்டத்தை சேர்ந்தது சொல்லி கொஷின் கேட்டாங்கன்னா, சிம்பிள், தொடக்க கால அச்சூழியன் காலகட்டத்தை சேர்ந்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போது அச்சூழியன் மக்கள் வாழ்ந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவில் மத்திய இந்தியா மற்றும் தென்னிந்தியாவை சொல்லலாம். மத்திய இந்தியாவில் தான் அதிக எண்ணிக்கையில் வாழ்ந்திருக்காங்க. சரிங்களா. தென் தென்கிழக்கு பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட் ஜோனில் சென்னைக்கு அருகே வாழ்ந்திருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, அதிரம்பாக்கம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பகுதிகள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அச்சூழியன் பண்பாடு கொண்ட கருவிகளை வந்து சில இடங்களில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியாவில். சரிங்களா. அது எந்த மாதிரி இடங்கள்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதிரம்பாக்கம் சென்னைக்கு அருகே, இது ரொம்ப முக்கியம், நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கப்பட்ட பகுதி. தென் பல்லாவரம், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தமிழ்நாடு. தென் கூடியம், ஹன்ஸ்கி, அது எங்கே இருக்குது? கர்நாடகா. ஹன்ஸ்கி அப்படின்ற ஒரு சமவெளிக்கு பக்கத்தில் எங்கன்னு கேட்டிங்கன்னா இசம்பூர். சரிங்களா. கர்நாடகா பகுதி ஹன்ஸ்கி சமவெளி இசம்பூரில் கிடச்சிருக்கு. அதில் மத்திய பிரதேசம் பிம்பேட்கா. அந்த பிம்பேட்கா வரலாற்றில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடை. சரிங்களா. பிம்பேட்கா அப்படின்ற ஒரு குகையை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது, அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ அடிக்கடி கொஷனில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா. தென் இதில் இப்போ வரைக்கும் பார்த்தாலும் ஒரு ட்ரைலர் தான். சரிங்களா. இப்போது அதர்ஸ் சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நிறைய கிடச்சிருக்கு. சரிங்களா. கங்கை சமவெளி பகுதிக்கு, தமிழ்நாட்டினுடைய தென் பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையுடைய குன்று பகுதிகள், இதெல்லாம் ரொம்ப அதிக அளவில் கிடச்சிருக்கு. இதெல்லாம் காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போது இவங்களுடைய காலகட்டம் எந்த காலகட்டம், எப்போ தோன்றியிருக்கலாம்னு சொல்லி பார்க்கும்பொழுது இவங்களுடைய கீழ் பழங்கற்காலம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக இது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மில்லியன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம். சரிங்களா. அதுவே 2 மில்லியன் அப்படின்றது ஒரு 20 லட்சம். அப்போ 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கலாச்சாரம் தோன்றி இப்போ ரீசெண்டாக ஒரு 60,000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது இருந்தது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ 60,000 இயர்ஸ் பிஃபோர் வரைக்கும் இது இருந்திருக்கு. சரி, அப்புறம் காலப்போக்கில் அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போது 11th புக்கில் ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம். ஹோமினின் அப்படின்னா என்னென்னு சொல்லி கேட்டிருக்கான். ஹோமினின் அப்படின்றது, இதுக்கான பொருள் தற்கால மனிதனுக்கு நெருக்கமான தோற்றத்தை கொண்டு இருந்த ஒரு மனித மூதாதையர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்போ ஹோமினினுடைய அவர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் அதிக அளவில் காணப்படுவது எங்கன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிரிக்காவில் கிடச்சிருக்கு. அந்த காலத்தில் இருந்த ஆதி மூதாதையர்கள் வந்து குரங்கு வடிவத்தில் இருந்தாங்க இல்லையா,
அவங்க மேக்ஸிமம் ஆப்பிரிக்காவிலேருந்து தான் மற்ற கண்டங்களுக்கு வந்து இடம்பெயர்ந்தாருங்க. அது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அப்போ ஆப்பிரிக்காவில் நிறைய கிடச்சிருக்கு. ஆனால் இந்தியாவில் கிடச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் ரொம்ப 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 கம்மி தான். இந்தியாவில் ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்குன்னு ஒரு ப்ரீசிஸாக ஒன்று கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா ஹோமினின் புதைப்படிவத்தின் ஒரு பகுதியை அதிரம்பாக்கம் சென்னை பக்கத்தில் கண்டுபிடிச்சிருக்காரு யார்? அதே சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபுட்டு தான். சரிங்களா? ஆனால் இப்போ அது இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியல. அது அட்ரஸ் இல்லாமல் போயிடுச்சு பாவம். கண்டுபிடிச்சாங்க, பட் இப்போ அது எங்கே இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியவில்லை. தென் இந்தியாவில் கிடைக்கப்பெற்ற சில ஹோமினின் புதைப்படிவம் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், அங்கே ஹோசங்காபாத் அதுக்கு பக்கத்தில் ஹத்னோர் அப்படின்ற பகுதியில், எங்கே மத்திய பிரதேசம் அருகே அங்கே இருக்கக்கூடிய ஹோசங்காபாத் பக்கத்தில் ஹத்னோரா. அப்போ ஹத்னோரான்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். எந்த மாநிலம்? மத்திய பிரதேசம் ப்ரோ, இதை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மண்டையோட்டின் மேற்பகுதியாக தான் நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? மண்டையோட்டின் மேற்பகுதியை தான் இப்படி கிடச்சிருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிடைக்கல. அப்போது இந்த மண்டையோட்டின் மேற்பகுதியை நம்ம என்னென்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம்? நர்மதை மனிதன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இதை வந்து நம்ம தொழில் ஆய்வாளர்கள் எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா நர்மதை மனிதன் என்று அழைக்கின்றார்கள். தென் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கை ஹோமோசேப்பியன்ஸ் என்னும் மனிதனும் வாழ்ந்ததற்கான அடையாளமாக இது கருதப்படுகிறது. சரிங்களா? ஆர்கை ஹோமோசேப்பியன்ஸ் மீன்ஸ் இப்போ தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனித இனம் எந்த இனத்தை சார்ந்துன்னு கேட்டாங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ். ஸோ அப்போது ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்ற மனித இனம் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளமாக இந்த மண்டையோட்டை நம்ம சொல்லலாம். தென் மனித மூதாதையரின் புதைப்படிவங்கள் என்ற வகையில் தற்போது இந்தியாவில் இருக்கின்ற ஒரே புதைப்படிவம் இது மட்டும்தான். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். தென் இப்போ மனிதனுடைய புதைப்படிவங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியை தொகுத்து வழங்க ரொம்ப ஏதுவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. சில விலங்குகளுடைய படிவங்களும் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா விலங்குகளுடைய புதைப்படிவங்கள் அப்படின்றது கற்கால மக்கள் வாழ்ந்த பழமையான சூழலை நாம் புரிந்து கொள்ள பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சில விலங்குகளுடைய புதைப்படிவங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா வார்த்தை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், பாருங்கள். எய்ஃபஸ் நமட்டிகஸ், ஸ்டெகோடோன் கனேசா, ஃபோஸ் நமட்டிகஸ், எக்கஸ் நமட்டிகஸ், அது இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்னது? எலிஃபஸ் நமட்டிகஸ் அப்படின்றது முந்தைய காலத்து யானை. தென் ஸ்டெகோடான் கனேசான்றது பெரிய யானை வகை. தென் ஃபோஸ் நமட்டிகஸ் அப்படின்றது ஒரு காட்டுப்பூனை வகை. தென் எக்கடிஸ் நமட்டிகஸ் அப்படின்றது ஒரு குதிரை வடிவம் கொண்டது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சரி அந்த காலத்தில் இந்த மாதிரி மிருகங்கள் இருந்ததுன்னு சொல்கிறீங்க, இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதெல்லாம் அழிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ அது அழிஞ்சிருச்சு. ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு போன மிருகங்களுடைய சில எச்சங்கள், சில படிவங்களை நமக்கு கிடச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அதிரம்பாக்கத்தில் கிடைக்கப்பட்ட சில விலங்குகளுடைய படிவங்கள், அதாவது சான்றுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு குதிரை வகை விலங்கு எக்கஸ்ன்னு சொல்லுவோம், அதனுடைய பற்கள் நமக்கு கிடச்சிருக்கு. தென் நீர்காவ், நீர் எருமை, விலங்குகளுடைய குழம்பு தடங்கள், அதாவது கால் தடங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் நிறைய கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டுமா இப்போ பார்த்திங்கன்னா எக்கஸ் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா எக்கஸ்ன்றது ஒரு குதிரை மற்றும் கழுதை, வரிக்குதிரை, இது எல்லாமே கலந்த ஒரு கலவை, ஒரு பேரினம். அது இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது, எல்லாம் அழிஞ்சிருச்சு. எக்கஸ் அப்படின்றதுக்கான மீனிங் குதிரை, கழுதை, வரிக்குதிரை மற்றும் இது ஆகியவை உள்ளடக்கிய ஒரு பேரினம். இப்போ அது இல்லை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். பழங்கற்காலத்தில் மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய முக்கியமான தொழில் வேட்டையாடுதல், இறைச்சியை உண்ணுதல். தென் பழங்கள், கொட்டைகள், கிழங்கு, பழம் சேகரித்தல், இந்த மாதிரி நிறைய ஃபுட் கேதரிங்கில் இறங்கியிருக்காங்க. அவங்களுடைய வசிப்பிடம் திறந்த வெளிகள், ஆற்று சமவெளிகள் மற்றும் குகைகள். தென் ஹோமோ எரெக்டஸ், இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த பழங்கற்கால மனிதன் யார்? ஹோமோ எரெக்டஸ். இவங்களுடைய மொழிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒலிகள், சொற்கள், சைகைகள். ஏன்னா அந்த காலகட்டத்தில் மொழிகள் பிறக்கலை, ஆனால் மொழிகள் அப்படின்றதுக்கு பதிலாக சின்ன சின்ன சவுண்ட் வேரியேஷன்ஸ், சொற்கள், சைகைகள், இந்த மாதிரி நிறையா அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து என்ன தான் அவங்களுக்கு மொழிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கலை அப்படின்னாலும் அவங்க வந்து சரியான ஒரு கல்லை தேர்வு செய்வதற்கான ஒரு அறிவு இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. தென் பாறைகளை செதுக்கவும் அவற்றை கருவிகளாக வடிவமைக்கவும் சுத்தியல் போன்ற கற்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க கற்களை வச்சு தன்னுடைய வாழ்க்கை முறையை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோ அடுத்தடுத்து வருவதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாகிரபி ஃபண்டடாக ஹிஸ்ட்ரி ஓரியன்டாக நிறைய டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஜாகிரபி ஸ்ரீனிவாசன்.